ரைட். வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து 10ஆம் ஆண்டோட ஆர்லி காலேஜ் பேப்பர் ஒன்று செய்து நான் போன வீடியோல வந்து ஆர்லி காலேஜில் 2019ஆம் ஆண்டு முதலாம் தவணை பேப்பர் ஒன்று செய்து நான் அதில் மிச்சம், அதாவது செகண்ட் பார்ட் கேள்வி இன்றைக்கு தொடங்குறோம். அதில் அந்த 20 கேள்வி ஷார்ட் கொஸ்டின்ஸ்ல 20ல் ஒன்றை மிஸ் பண்ணிட்டேன். நடுவாய் மாட்ட கேள்வி ஒன்று விட்டுட்டேன் தவறுதலா. என்னடா வீடியோ இதில் பார்த்தானே செய்கிறேன். நான் லேப்ல வாகைகளோ ஒரு கேள்வியை தவறுதலா விட்டுட்டு போயிட்டேன். அதில் எதுவும் டவுட் இருந்தால் அதுக்கு கமெண்ட் ஒன்று போட்டுவிடுவோம். நான் கட்டாயம் செய்தாருன்னா ரைட். நம்மள ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்காது. இதுல வேற செகண்ட் பார்ட் வந்து பி பார்ட் இருக்கையில என்னன்னா, பி பார்ட் வந்து இந்த மாடல் பேப்பர்ல காட்டையில செகண்ட் பார்ட் மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த 20 கேள்வியும் இந்தியால பின்னால செகண்ட் பார்ட் டைரக்டாவே செகண்ட் பார்ட்டுக்கு தான் போயிருக்கான். அவனிங்க அதுல அதே மாதிரி வளம மாதிரி அந்த கேள்வி இங்க டிஸ்பிளே ஆகும் பார்த்துக்கொள்ளும். ரைட். இதுல 6 வினாக்களுக்கு விடைதலை வேண்டு கொடுத்துருக்குது. 6க்கு கொடுத்தீங்கன்னாலே காணும். ஒன்று சாய்ஸ் பண்ணலாம். 7 கேள்வி இருக்குது, ஒன்று சாய்ஸ் பண்ணலாம். அதுல பாருங்க, ஆரைச்சிறையின் சுற்றளவு பரப்பளவு என்பவற்றை டீட்டா R,π என்பவற்றின் சார்பில் தர சொல்லி கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் ஆரைச்சிறை என்ன, ஆரைச்சிறையோட சுற்றளவு பரப்பளவுக்குரிய கோவைகள் தெரியும். அது பாடமாக்கி வச்சிருக்க வேண்டிய தேவையில்லை. ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு வழிமுறை இருக்கு. என்ன வட்டத்திர பரப்பளவு சுற்றளவை வச்சுக்கொண்டு அங்கால அதை கண்டுபிடிக்கலாம். ஓகே. இதுல டீட்டா இது ஆரை, இது இப்படி ஒரு ஆரைச்சிறை தந்திருக்கு. அதுல இப்படி ஒரு ஆரைச்சிறை தந்திருக்குது பேப்பர்ல. இந்த ஆரைச்சிறையோட சுற்றளவு பரப்பளவுக்குரிய கோவை கேட்டிருக்கோம். சுற்றளவுக்குரிய கோவை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. சுற்றளவுண்டா வில்லன் நீளம் இல்லையா, வில்லன் நீளம்ண்டா இவ்வளவு. ஆரைச்சிறை ஏண்டா அதுல இருக்கிற பகுதிகள் என்னென்ன பிள்ளைகளுக்கு தெரியும். 2 ஆரை இருக்கு, இஞ்சால் 6 இருக்கு, இஞ்சால் ஒரு 6 இருக்கு. அதோட சேர்த்து என்ன இருக்குது, வில்லின் நீளமும் இருக்கு. வில்லும் சேர்ந்து இருக்கா. வில்லிட நீளமும் இருக்கும். அப்ப வில்லிட நீளத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னத்தை கண்டுபிடிக்கலாம், சுற்றளவை காணலாம். வில்லின் நீளம் பிளஸ் 2R தான் என்னென்னு தடவை தெரியும் உங்களுக்கு. சுற்றளவு வில்லின் நீளம் பிளஸ் 2R. இதுல ஆரைச்சிறையின் சுற்றளவுக்கு சமன்பாடு என்ன, ஆரைச்சிறையின் சுற்றளவுக்கு சமன்பாடு என்னது, வில்லின் நீளம் பிளஸ் 2R. ஏன் சுத்தி வாரண்டா இங்க தொடங்குறேன்னு வைங்க. இது வில்லின் நீளம், இது R, இது R, 2R. 2 ஆர் இருக்குன்னு தானே ஆரைச்சிறைக்கு. வில்லின் நீளம் பிளஸ் 2R. அப்ப இங்க பாப்போம், வில்லின் நீளத்துக்கு சமன்பாடு என்னன்னு கேட்டா, முழுவட்டத்துக்கு சுற்றளவுக்கு சமன்பாடு என்ன, 2πr. என்ன இந்த 2πrன்றதுக்கு பின்னால சேர்க்க போறோம் என்னது, தீட்டாவின் கீழ் 360. ஏன் தீட்டாவின் கீழ் 360 வருதுன்னு கேட்டா, முழுவட்டம் என்றா 360 பாகைன்னா அந்த 360ல எத்தனை பாகைக்குரிய ஆரைச்சிறை இதுல வெட்டி அகற்றப்பட்டிருக்கு. முழுவட்டம் 360, அதுல எவ்வளவு துண்டு இதுல வெட்டி இருக்குன்றத பாக்குறதுக்கு தான் அந்த பின்னவங்கால சேர்க்கப்படுதான். முழுவட்டத்துக்குரிய சுற்றளவிட சமன்பாட்டுக்கு பின்னால தீட்டாவின் கீழ் 360 சேர்த்தா சரி. அதனால பிளஸ் 2R. இது வில்லின் நீளத்துக்குரிய கோவை. அதோட என்னத்தை சேர்க்க போறோம், 2R சேர்க்க போறோம். இப்படியே ஒரு தலை காணுமா. அடுத்தது பரப்பளவு. முதலாவது கேள்விக்குரிய கோவை சரி. 2வது கேள்வியை கேட்டிருக்கிறார். πr வர்க்கம் என்னத்துக்கு, முழுவட்டத்துக்குரிய பரப்பளவுக்கு சமன்பாடு. இந்த ஆரைச்சிறையின் பரப்பளவுக்கு சமன்பாடு, ஆரைச்சிறையின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு என்னென்னு வரப்போகுது, πr வர்க்கம் தர தீட்டாவின் கீழ் 360. முழுவட்டத்துக்கு சமன்பாடு πr வர்க்கம் தானே. πr வர்க்கத்துக்கு பின்னால் என்ன சேர்க்க போறோம், தீட்டாவின் கீழ் 360. இந்த சுற்றளவுல தான் அவதானமா இருக்கணும். 2R சேர்க்கணும். வில்லின் நீளத்தை மட்டும் கண்டு போட்டு வாரது இல்ல, 2R சேர்க்கணும். ஆரைச்சிறையின் சுற்றளவுண்டா அதுல என்ன வரணும், வில்லின் நீளம் பிளஸ் 2R. ரைட். ஓகே. அடுத்தது கேள்வியா கேட்கிறாரு என்னன்னு சொன்னா, தரப்பட்டுள்ள ஆரைச்சிறை இன்னொரு ஆரைச்சிறையை தந்து போட்டு அதோட சுற்றளவு பரப்பளவை காண சொல்லி கேட்டிருக்கேன். ரைட். அந்த ஆரைச்சிறையை கவனிங்கோ. 120 பாக மையக்கோணத்தையும், மையக்கோணம் 120 பாகையா இருந்திருக்குது. அந்த ஆரைச்சிறையில மையக்கோணம் 120 பாக, அதுல 6 தந்திருக்கிறார் 8.4 சென்டிமீட்டர். முதலாவது கேட்டிருக்கிறார் என்னது, சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்கிறார். அப்ப சுற்றளவுக்குரிய கோவை தெரியும். இப்ப எழுதி வச்சிருக்கிறோம் நாங்க. 2πr தர தீட்டாவின் கீழ் 360 பிளஸ் 2R. அப்ப வில்லின் நீளம் பிளஸ் 2R கண்டுபிடிச்சாலும் சரி, தனித்தனியா கண்டாலும் சரி. அப்ப சுற்றளவை காண்றதுக்கு ஒரு ஏரியா அப்ளை பண்ணுவோம். என்ன 2πr தர தீட்டாவின் கீழ் 360. அதோட இதை சேர்க்க வேணும், பிளஸ் 2R சேர்க்க வேணும். அப்ப இங்க பிரதியீடு செய்யக்குள்ள அவதானம் ஆருக்கு டீட்டாவுக்கு போட வேண்டிய இடங்கள் எங்கெங்க போடணும்ன்றத பார்த்து வச்சு கொள்ளுங்க. 2 தர பயிரபுரமான அளவு 22 கீழ் 7. ஆரிய அளவில் இருந்தது 8.4. 8.4 நாங்கள் எப்படியும் எழுதலாம். நேரம் 8.4 தசமமா இருக்க போட்டுச்சிருக்க கஷ்டம்டா. இப்படியும் போட்டுச்சிருக்கலாம். 84 10 போடலாம். இல்ல ஏன் போடலாது, போடலாம். 84 10 போடுறோம்னா சுருக்கிறதுக்கு ஈஸிக்காக அப்படி போட்டு சுருக்கலாண்டி இல்ல 8.4 குழப்பம் இல்லாம சுருக்கிறதுக்கு இப்படி போடலாம். அதுக்குள்ள போடுறது கொண்டும் இல்லையா. 84 கீழ் 10. 84 10 ஆரை 8.4 நான் அதுக்கு பதிலாக எப்படி மாத்திட்டேன். இலவுக்கா தீட்டா அளவு 120 கீழ் 360. பிரதியிட்டத்தை பாத்தீங்கன்னா நானே 2 தர பையுக்கு பதிலா இது ஆரை வந்து 84 10 ஏன் கொடுத்துருக்கிறேன். 8.4க்கு பதிலா தீட்டாவின் கீழ் 360, 120 360 பிளஸ் அங்கால 2 தர 8.4. 2 தர 8.4. இங்க கவனிச்சு கொள்வோம். சுருக்குறதுக்கு இஞ்சி சுருக்கலாம். பன்னீர் 1 பன்னீர் 3.
120 உண்டு 120 3 என்ன இங்க சுருக்கலாம் வேற 7 உண்டு 7 12 7 உண்டு 7 12 3 உண்டு 3 4 அதுக்கப்புறம் இருக்கிறது 44 4 மேலே இருக்கு 44 4 மேலே இருக்கு தொகுதியில பகுதியில இருக்கிறது கீழே 10 44 4ஆல பெருக்கி அதை 10ஆல பிரிக்கணும் பிளஸ் இங்க வந்து 2.84 சரி 8.4 2ஆல பெருக்கணும் அவ்வளவுடா 8.4 2ஆல இரட்டு 16 அங்க 4 பெருக்கணா சரி 2 இரட்டு 16 16.8 16.8 இதை பிரிச்சு போட்டு அதோட சேர்த்தா சரி அப்ப 44 நான் 10ஆல இன்னும் சுருக்கிறேன்னா 10ஆல பிரிக்கிறது ஈஸியா இதையும் பெருக்கி போட்டு வார ஆன்சர் 4ஆல பிரிக்கணும் சரி அப்ப 22 44 4ஆல பிரிக்கணும் நாங்க 16 உண்டு நன்னா 16 ஒன்று 17 176 எண்கள் 10 பிளஸ் 16.8 176 10ஆல பிரிச்சா எவ்வளவு 17.6 பிளஸ் 16.8 எவ்வளத்தையும் கூட்டி விட்டா சரி இது வில்லின் நீளம் இது 2 ஆரையிடையும் நீளம் ஒரு 6 8.4 2 ஆரை எவ்வளவு 16.8 17.6 கவனம் தசம கூட்டல் கூட்டியக்குள்ள தசத்துக்கு நேர தசம் இருக்கணுமா தசத்துக்கு நேர தசம் இருக்கணும் தசம வகை குறிப்பு தெளிவா இருக்கணும் 8 மாறும் 14 ஒன்று மிச்சம் 7 மேலும் 14 ஒன்று 34.4 சென்டிமீட்டர் அழகு கவனம் 34.4 சென்டிமீட்டர் சுற்றளவண்ட என்ன நீளங்கள் அகலங்களை எப்படி அளக்குறோம் நாங்கள் சென்டிமீட்டர் மீட்டர்லானே இதுக்குரிய அலகும் சென்டிமீட்டர் மீட்டர் தான் இங்க இருந்த அலகு சென்டிமீட்டர்னா அதுக்குரிய அலகும் சென்டிமீட்டர் தான் அழகா கவனமா போட்டுக்கொள்ளும் ரெண்டாவது கேள்வி அது இந்த ஆரைச்சிறையில பரப்பளவு கேட்டிருக்கு அந்த ஆரைச்சிறையில பரப்பளவு காண்றதுக்கு சமன்பாடு என்ன பையார் வர்க்கம் தர டீட்டாவின் கீழ் 360 பையார் வர்க்கம் என்றா பைக்கு பதில் எவ்வளவு கூட போறீங்க 22 கீழ் 7 தர ஆரை எவ்வளவு 84 கீழ் 10 தர 84 கீழ் 10 இல்ல 8.4 போட்டுச்சிருக்கோம்னா சுருக்கலாம் அது பிள்ளை ஒன்றும் இல்லையா இங்க டீட்டாவின் கீழ் 360 டீட்டா எவ்வளவு 120 கீழ் 360 நீர் 1 பன்னீர் 3 சுருக்கிறதுக்கு 7 1 7 12 3 1 3 ரைட் அப்ப இதுல இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி சுருக்கி விடுவோம் சுருக்கியாச்சு எல்லாம் இங்க வர போறது மிச்சம் 22 தர 4 தர 84 அதன் கீழ் 10 100 எல்லாம் சுருக்கணும் பிறகு இதான் மிச்சம் இதுல இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கி சுருக்கணும் சரி மிச்சம் இங்க 4 நிக்குது இங்க 22 84 நிக்குது அவ்வளோத்தையும் பெருப்போம் 22 4 பெருக்கணும் 44 44 84 பெருக்க போறோம் 84 44 பெருக்கணும் 88 22 4 பெருக்கணும் 88 88 பெருக்க போறோம் 32 3 64 3 67 அதேதான் எங்கேயும் பெற போகுது 672 2 9 13 7 என்ன வரப்போகுது 7392 கீழ் 100 சுருக்கம் என்ன வரும் 73.92 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுக்குரிய கோவை என்னது சென்டிமீட்டர் வர்க்கம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க அலகு பரப்பளவுக்குரிய அலகு என்னது சென்டிமீட்டர் வர்க்கம் மீட்டர் வர்க்கம் என்ன இதில் பார்த்து வச்சு கொள்ளுங்க ரைட் அடுத்த இதுக்குள்ளேயே சி பார்ட் ஒன்று வைக்கணும் ஓஏபிசி என்பது 60 பாகை ஆரைச்சிறை கோணத்தையும் ஆரையுடைய ஆரைச்சிறை ஆகும் இன்னொன்று தந்திருக்கிறார் இன்னொரு கேள்வி ஓஏபிசி என்ற ஒரு ஆரைச்சிறையை தந்திருக்கிறார் அந்த ஆரைச்சிறையில மைய கோணம் தந்திருக்கிறார் 60 பாகையாம் ஆரைச்சிறை கோணம் அதுக்கு பின்னால தாரார் அது ஆரையும் தாரார் ஆரையுடையதுன்னு சொல்ற ஆரையுடைய ரைட் நிலட்டப்பட்டிருக்கு OABC ரைட் இதுல ஆறா இருக்கண்டா இது மாறுதான் இதானே மையமா இருக்க போகுது ஆரைச்சிறைன்றத மையம் இது வில்லா இருக்குன்னா இது ரெண்டு ஆரையா இருந்திருக்க போகுது OAயும் OCயும் ஆரை ஏன்னா 2 ஆரை இருக்கும் கட்டாயம் 2 ஆரையும் ஒரு வில்லும் இருக்கணும் அப்படி இருந்தா தான் ஆரைச்சிறைன்னு சொன்னாங்க ரைட் இது நிலட்டப்பட்டிருக்கு சரி வெறும் விஷயத்துக்கு இங்க சொல்றார் இது 60 பாகையம் இது 60 பாகையம் நாங்களால ஒரு விஷயம் எடுக்கையிலும் கவனிச்சு கொள்ளுங்க உங்களுக்கு முதலாவது கேள்வியில கேட்டிருக்கிறார் என்னன்னா ஆரை காண்கண்டு கேட்டிருக்கிறார் நிலத்திய பகுதியில சுற்றளவு தான் இருக்கிறாரா இந்த நிலத்திய பகுதியில சுற்றளவு வந்திருக்காரா இந்த பகுதியில சுற்றளவு வந்திருக்காரு இவ்வளவுதான் இது ஆரைச்சிறையாண்டு கேட்டா இது ஆரைச்சிறை இல்லை ஏதோ ஆரைச்சிறைன்னு சொன்னவர் OABC என்றதான் ஆரைச்சிறை இதுதான் ஆரைச்சிறை இது ஆரைச்சிறை அல்ல இது ஆரைச்சிறையோட ஒரு பகுதி ஆரைச்சிறைக்குள்ள இருக்கிற ஒரு துண்டு இந்த துண்டு
அதாவது இந்த ஆரச்சிறையில ஓஏபிசி என்ற இந்த ஆரச்சிறையில இந்த முக்கோண பகுதியை விட்டு விட்டு வாரதுதான இந்த மிச்சத்துண்டு. இந்த மிச்சத்துண்டோட சுற்றளவு தான் சொல்ற இல்ல நிலத்திய நிறந்து கிட்டிய பகுதி. நிறந்து கிட்டிய பகுதியின் சுற்றளவு 43 சென்டிமீட்டர். அப்ப இதுல சுற்றளவு எவ்வளவா 43 சென்டிமீட்டர். கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப இதுவும் சமன் இல்லை, அரையல்லோ இதுவும் சமனண்டா எங்களுக்கு இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் ஊகிக்க இயலும் இப்படி என்று சொன்னா இதுல 60 வந்துட்டுன்னா அக கோணங்கள்ட்ட கொடுத்த எவ்வளவா இருக்கணும். இதுல சுற்றளவுல சொன்னவர் ஏபிசி என்ற இந்த நிலத்திய பகுதி இருக்கல, இதுல சுற்றுலா வேணும்னா அதுல என்னென்ன இருக்கு, இந்த கோடு வரும், அடுத்த இந்த வில்லின் நிலம் வரும், இந்த ரெண்டையும் சேர்த்தான் இந்த சுற்றுலா இல்லையோமா இந்த தூரம் இது வரும் பிளஸ் இந்த வில்லின் இது பிளஸ் இந்த வில்லின் இது ரெண்டையும் சேர்த்தா சுற்றுலாவுக்குரிய சமன்பாட்டை எடுத்து 43க்கு சமப்படுத்த வேண்டியது. அந்த நிலத்திய பகுதியில சுற்றுலாவை கணிக்க போறேன்னு பாருங்க. நிலத்திய பகுதியின் சுற்றுலாவுக்கு கோவை எழுத போறோம். பகுதியின் சுற்றுலா எவ்வளவு தந்திருந்தவர் அவர் 43 அவர் தந்திருந்தவர் 43 சென்டிமீட்டர்ன்றத நிலத்திய பகுதியில சுற்றுலா சொல்லி இருக்கிறாருண்டா அந்த தரவை வச்சு கொண்டுதான் நாங்கள் அந்த ஆரையை காணிப்போம். ஆரைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு கவனிப்போம். இது 60 இதுவும் 60 ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுவும் சமனான பக்கம்னா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் இல்லை. இது 60 மிச்சம் இருக்கிறது 120 இதுவும் ரெண்டா பிரிச்சா எவ்வளவு 60 வந்து செக் பண்ணி பாருங்க. சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் என்ன வேற கோணம் சமனா இருக்கும். இந்த ரெண்டு கோணமும் சமனா இருக்குன்னு சொன்னா இதுல 60 போயிட்டா மிச்சம் இருக்கிற 120 ரெண்டா பிரிச்சா எவ்வளவு 60. அப்ப இது ஒரு சமபக்கம் கோணம் இதுவும் என்னதான் இருக்க போகுது 6 தான் இருக்க போகுது. அப்ப ஏசியிட நிலவும் என்னது 6 தான். ஏசி சமன் 6 ஊகிச்சதுக்கு காரணம் என்னன்னா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் சமபக்கம் கோணியை வச்சு எடுத்தனா இப்ப எல்லா கோணமும் சமனண்டா இது ஒரு சமபக்கம் கோணியம் இருக்கும். இது 60 அது 60 அதுவும் 60. ஆகவே இது ஒரு சமபக்கம் கோணி. ஆகவே ஏசியும் எதுக்கு சமன் ஆருக்கு சமன். நிலத்திய பகுதியில சுற்றுலா வேண்டா எது வருது அதுக்குள்ள இந்த ஏசிட நீளம் வரும். அதான் R நான் இப்ப சொல்லி இருக்கிறேன். R பிளஸ் ஏசிட நீளம் வரும் அவராதா ஏசி. அடுத்தது வில்லின் நீளம் வில் ஏபிசி. ஏசிட நீளம் ஏசி பிளஸ் வில் ஏபிசி இது ரெண்டையும் கூட்ட எவ்வளவு வந்திருக்கணுமா 43 வந்து. அப்ப ஏசிட நீளம் எவ்வளவு எடுக்க போறோம், ஏசிட நீளத்தை 6 எடுக்க போறோம். வில் ஏபிசி என்றதற்கு இந்த வில்லிட நீளத்தை எப்படி காணலாம், சமன்பாடு 2πr தர 2πr தர தீட்டாவின் கீழ் 360. அப்ப இந்த 2πr தர தீட்டாவின் கீழ் 360 போட்டா எதிர சமன்பாடு எடுக்கலாம், சரி வில்லிட நீளத்தை எடுக்கலாம். சமன் இதுக்கு 43 r பிளஸ் 2 தர 22 கீழ் 7 தர r சக அடுத்து என்ன போட போறேன் தீட்டாவுக்கு தர தீட்டாவுக்கு எவ்வளவு 120 கீழ் 120 60 60 கீழ் 360 சமன் எவ்வளவு 40. பிரதியிட்டதை பாத்தீங்களே இதுக்கு பதிலாக பிரதிட்டு இருக்கிறேன் 22 இந்த ஆரை அப்படியே இருக்க போகுது. இந்த டீட்டா அவ்வளவு வேற இருந்தது. இதான மைய கோணம், இதான மையமா இருந்திருக்க போகுது. இது 60 60 360 திருப்புவம் 60 60 6 2 3 இங்க என்ன வரப்போகுது ஆர் சாக இங்க வருது 22 6 கீழ் 7 3 21 சமன் இதுக்கு 43. அவனை பார்த்து கொள்ளுங்க கொஞ்சம் வித்தியாசமான சுருக்கள். ஆரோட 22 6 கீழ் 21 கூட்டினா எதுக்கு சமன் 43க்கு சமன். இந்த ரெண்டு இடத்துலயும் 6 இருக்கு. ஆரை காண்றதுக்கு 6 தனியாக்கும், 6 தனியாக்குவோம் எப்படி ஆக்கலாம், 1 2 சேர்க்கணும், 2 சேர்க்கிறேன் இதை 21 பெருக்கி எடுக்கலாம், மீன் போமாசி எடுக்கலாம். இதுக்கு கீழே பகுதி என்ன இருக்கு 1 இருக்கு. பகுதி 1 இருக்கண்டா சுருக்கிறதுக்கு என்ன செய்யணும், சரி பகுதி சமப்படுத்த என்ன செய்யணும் 22 இருக்கும். அப்படி யோசிச்சாலும் சரி 21 6 சக 22 6 அதன் கீழ் என்னென்னு வர போகுது 21 சமன் இதுக்கு 43. விளங்குனதானே. இதையும் பகுதி என்னத்தால பெருக்கி இருக்கிற மேலைங்களையும் 21 பெருக்கி இருக்கிறேன். 21 பெருக்கணும் என்ன வரும் 21 6 கீழ் 21 வந்திருக்கும். பகுதியை சமப்படுத்தி போட்டு தொகுதியை கூட்டுறேன்னா தொகுதியை கூட்டுறேன்னா இங்க என்ன வர போகுது 43 6 43 6 கீழ் என்னென்னு வர போகுது 21. இது பின்ன கூட்டல் ஏன் இப்ப கூட்டுறாங்கன்னா ரெண்டு இடத்துல 6 6 கண்டுபிடிக்கணும். கேள்வியில் 6 தான் கேட்டுதுன்னா 6 கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையும் உண்டாக்கணும். ஒரு 6 தான் வேணும் எனக்கு. ரைட். 43 6 கீழ் 21 சமன் எவ்வளவுக்கு 43. 6 தனியாக்குறதுக்கு இந்த 21 அங்கால போய் பெருக்கப்படும். ஏன் 6 பிரிச்சு கொண்டு நிற்கிது, இங்க பெருக்கப்படுறது அங்கால போய் பிரிப்படும். ஆகவே 6 சமன் எவ்வளவு 43 தர 21 கீழ் அந்த 43. இதுவும் பட்டப்பட்ட 6 சமன் எவ்வளவு 21 சென்டிமீட்டர். கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, கொஞ்சம் வித்தியாசமான இதை மாதிரி நாங்கள்
புத்தக கேள்வியில ஒரு சில கேள்வி இருந்தது. 10ஆம் ஆண்டு புத்தக கேள்வியிலே முதலாரி பட்டன்ல இருந்தது. அது ஆரைச்சரை கோணமதிகள் காண்றதுக்குரிய கேள்வி. அடுத்தது OABC பரப்பளவையும் கேட்டிருக்கு. இப்ப யாரு தெரியும் தானே பரப்பளவு கேட்கிற OABC பரப்பளவை கேட்கிற OABC ஆரை தெரிஞ்சுட்டு இப்ப அரை எவ்வளவு 21 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சதுக்கு சமன்பாடு உருவாக்குனாங்க. எப்படி உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா சரி. அந்த நிலச்சிய உருவன்றது இது அதுக்கு இது வேணும் இது வேணும். வில்லு நிலத்தை கண்டுட்டு இதை எப்படி கண்டுபிடிச்சனா ஒரு சமபக்கம் கோணி என்று வச்சு அதை பிடிச்சனா ஏதாவது ஒரு தடவை வேறா ஏதாவது ஒரு தடவை வேற இல்லாட்டி அந்த நிலத்தை தந்திருப்பேன். சரி, அது இதுல பரப்பளவு கேட்கிறாருண்டா OABC பரப்பளவு கேட்கிறார். OABC ஆராய்ச்சியை OABC பரப்பளவு கேட்கிறார். பரப்பளவு ரைட். பரப்பளவுக்கு சமன்பாடு என்ன? YR வர்க்கம் தர தீட்டாவின் கீழ் 360 22 கீழ் 7 வைக்கு பதிலா அரை எவ்வளவு கண்டனாங்க கேள்வியில ஸ்பாட்ல 21 தர 21 R வர்க்கமா தீட்டா எவ்வளவு 60 கீழ் 360 6 6 சுருக்கலாம் 7 7 3 3 2 11 என்ன மிஞ்சி இருக்கு 11 ஏதாவது இருக்கணும் 21 மற்றெல்லாம் பட்டு போயிட்டா 11 2 மிச்சம் 11 22 23 231 சென்டிமீட்டர். சரி, அடுத்த பாருங்க ஒரு 2வது கேள்வி. சுருக்குக 5.6 இருந்து 0.4 கழிபடுது. அதோட எதால பெருக்கப்படுது 1.7 பெருக்கப்படுது. பேசிக் பொட்மேஸ் தியரம் பொட்மேஸ் ஒழுங்கு எல்லாம் ஒழுங்கெல்லாம் பிச்சிருந்தாங்களோ அந்த பேசிக்க கேட்கறதுக்கான கேள்வி. பாருங்க முதல்ல 5.6 மைனஸ் 0.4 தர 1.75. ரைட். 2வது கேள்வியா 2வது செட்ல முதலாவது கேள்வி. முதலாவதுல A சுருக்க வேண்டும் கேட்டது. ரைட். 2வது பெரிய கேள்வியில A கேள்வி 5.6 0.4 கழிபடுது. அதோட இது செய்து 1.7 பெருக்கப்படுது. வளமையா ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறோம். பொட்மேஸ் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறோம். என்ன இந்த பொட்மேஸ் ஒழுங்குன்றது என்னது? பலதரப்பட்ட கணித சுருக்கங்கள் வரையக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கும். அந்த ஒழுங்கு தான் இது. முதலாவது பிராக்கெட், அடுத்தது ஒஃப்ன்றது இன்னன்னு சொல்றால், அடுத்தது வகுத்தல், அடுத்தது பெருக்கல், கூட்டல், கழித்தல் கூட்டல் எல்லாம் கடைசியா செய்யறது. பெருக்கல் வகுத்தல் முன்னால செய்யணும். அதுக்கு முதல் பிராக்கெட் செய்யணும். அதுக்கப்புறம் இன் செய்யணுமா? பிராக்கெட்டுக்கு அப்புறம் இன் அந்த ஒழுங்குல செய்தாச்சு. இதுல எது முன்னால செய்யணும்னு கேட்டா இதைத்தான் செய்யணும். பெருக்கல் எல்லாம் போடுறபடி முன்னால பெருக்கல் தான். இப்படி வரைக்குள்ள நீங்கள் ஒரு ஒழுங்கு இந்த வகுத்தலும் பெருக்கலும் மட்டும் கேள்விக்குள்ள இருக்குன்னா நீங்கள் முன்னால இருந்து செய்து போக முடியும். எந்த ஒழுங்கு ஒன்றும் பார்க்க தேவையில்லை. முன்னுக்கு இருந்து செய்து போங்க. முன்னுக்கு இருந்து கேள்வியில முன்பக்கத்துல இருந்து பெருக்கி சுருக்கி கொண்டு போக முடியாது. அதே மாதிரி கூட்டல் கழித்தல் வரைக்குள்ளையும் ஒழுங்கு பார்க்க தேவையில்லை. முன்னால இருந்து சுருக்கி கொண்டு போக முடியாது. இடையிடையே சுருக்கா பெரிய சில ஆக்களுக்கு அந்த மைனஸ் பிளஸ் கூட்டி கழிக்கைக்குள்ள பல வாரது என்னன்னா இடையிடையே சுருக்குறது. முன்னாலும் சுருக்கி கொண்டு போகணும். கூட்டல் கழித்தல் சுருக்கி கொண்டு போனீங்கன்னா சரி. இங்க இது ரெண்டு தனித்தனியா வரைக்குள்ள ஓகே. ஆனா இது மிக்ஸ் ஆகி வந்தா பிரச்சனை. பெருக்களோட கூட்டல் பௌத்தரோட கூட்டல் கழித்தல் இப்படி வந்தா என்னது கட்டாயம் நாங்க முன்னால பெருக்களை தான் செய்யணும். வந்து ஒழுங்கு ஃபாலோ பண்ணணுமா? இது ரெண்டையும் பெருக்கி போட்டு வார ஆன்சரை இதுல இருந்து கழிக்க முடியும். 1.75 இதால பெருக்க போறோம். 0.4 பெருக்க போறோம். எப்படி பெருக்குறதுன்னா நார்மலா பெருக்கிற மாதிரி பெருக்கணும். 4 175 பெருக்கிற மாதிரி பெருக்கணும். 1.75 இதால பெருக்கணும்னு சொன்னவர் 0.4 பெருக்க. அப்ப 175 இதால பெருக்கணும். 4 பெருக்கிற மாதிரி பெருக்கணும். முழுவெண்ணம் பெருக்கிற மாதிரி பெருக்கி போட்டு கடைசியா தசத்தை குத்தி கொள்ளும். 4 22 4 28 2 33 4 4 3 இங்க 702 வருதுண்டா எத்தனை தானம் தள்ளி இருந்தது? 3 தானம் தள்ளி இருந்தது. 3 தானம் இல்லை. இங்க பாருங்க ஒரு தானம், அங்க 2 தானம், ஒட்டுமொத்தமா 3 தானம். அப்ப இங்க இருக்கிற ரசத்தை எங்க எல்லாம் போறீங்க? 3 தானம் தள்ளி 1 2 3 இங்க வரப்போ 0.2 வரப்போகுது. 5.6 மைனஸ் என்ன வரப்போகுது? 0.7. 5.6 இருந்து 0.7 கழிக்கிறேன்டா. ரசத்துக்கு நேர தசம் இருக்கணும். கழிக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு கவனமா இருக்கணும். பெருக்கிக்குள்ள ரசத்தை போட்டு பெருக்கணும். வேண்டியில பெருக்கி போட்டு கடைசி ஃபைனல் ஆன்சர்ல எத்தனை தானம் தள்ளணும்ன்றத பாத்தீங்கன்னா சரி. இங்க 3 தானம், இங்க ஒரு தானம். 7 6 கழிக்கணுமே. 16 7 போனா 9 4. ஆகவே ஆன்சர் எவ்வளவு? 4.9. அடுத்தது பியில பாருங்க. பின்ன கேள்வி கேட்டிருக்கு. வியாபாரி ஒருவர் தன்னிடமிருந்த மரக்கறிகளில் 3 1 முதலாம் நாள் விட்டார். எஞ்சிய மரக்கறியில் 3 2 2ஆம் நாள் விட்டார். வியாபாரி ஒருவர் என்ன செய்யறார்? தன்னிட்ட இருக்கிற மரக்கறியில 3 1 பகுதிய 3ஆ பிரிச்சு ஒரு பகுதியன்னு செய்யறார். முதலாம் நாள் விற்கிறார். முதலாம் நாள் விட்டது எவ்வளவு? 3 1.
மூன்றில் 1 என்று சொன்னது முழுவதின் பின்னமா? நேரடியா தானே சொல்லியிருக்க, தண்ணீர் இருந்த மரக்கறிகளில் 3 முதலாம் நாள் விட்டால். அப்ப அந்த முழுவதின் பின்னத்தை எப்பயும் வலது கை பக்கத்துல மார்க் பண்ணி பழகிங்கன்னா முதலாம் நாள். அடுத்த சொல்றார், எஞ்சிய மரக்கறியில் 3/2 2ஆம் நாள் விட்டாள். 2ஆம் நாள் விற்றது என்னன்னு கேட்டா, 2ஆம் நாள் விற்றது இந்தியால மார்க் பண்றது முழுவதின் பின்னமா? ஏன் நான் 3/1 இங்க நேரடியா கொடுத்தனான்னா, அவர் எஞ்சியதில் என்ற வசனம் இங்க பாவிக்கலதான். முதலாம் நாள் விற்றது எவ்வளவு சொன்னவர் 3/1, அப்ப அது முழுவதில். 2ஆம் நாள் விற்றதுல சொன்னவர் எப்படி என்றா எஞ்சியதில். 2ஆம் நாள் எப்படி விற்றவர்? எஞ்சியதில் 3/2, எஞ்சியதில் 3/2 பங்கு. அப்ப இது முழுவதின் பின்னம் அல்ல. அப்ப இதை நாங்க கணிக்க வேண்டியதாக இருக்கா. எஞ்சியதில் 3/2 2ஆம் நாள் விட்டார். அப்ப தரவடுக்கைக்குள்ள இப்படி எடுத்து போறோம். முதலாவது கேள்வி கேட்கிறார், 2ஆம் நாள் விட்ட மரக்கறி முழு மரக்கறியின் என்ன பின்னம் கேட்கிறார். உங்களுக்கு தெரியாது. நான் சொன்ன நீ முழுவதின் பின்னம்ன்றது இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எழுதி இருக்கிறேன். இடது பக்கத்துல இந்த போட்டு இங்க எழுதிக்கிறதெல்லாம் முழுவதின் பின்னம். அப்ப இதுக்குரிய முழுவதின் பின்னம் காணணும். ஏன் காணணும்னு கேட்டா, 2ஆம் நாள் விற்றது எதிர பின்னம், எஞ்சி எதிர பின்னம். மிச்சம் வந்ததுல 3/2 பங்கு அனுபவித்தவர் 2ஆம் நாள் வித்தவர். அப்ப பாருங்க, 2ஆம் நாளுக்குரிய வித்த பகுதியை பாக்குறதுக்கு என்ன செய்ய போறோம்? எஞ்சியது வேணும். முதலாம் நாள் விட்டு எவ்வளவு எஞ்சியது? அப்ப முதலாம் நாள் விட்டு எஞ்சியது, முதலாம் நாள் விட்டு எஞ்சியது என்ன? எஞ்சியதுல 3/2 தான் 2ஆம் நாள் விற்றவர். அப்ப முதலாம் நாள் விற்றது எவ்வளவு? 3/1. அதுல எஞ்சியது எவ்வளவு வா? விற்க முதல் எவ்வளவு இருந்திருக்கும்? 3/3 பங்கு இருந்திருக்கும். அதுல இருந்து கழிக்க போறீங்க, 3/1 பங்கு கழிக்க போறோம். ஏன் ஆரம்பத்துல 3/3 பங்கு என்ன இருந்திருக்கும்? அங்க அவற்ற கையில இருந்திருக்கும். அதுல 3/1 பங்கு முதலாம் நாள் விற்று என்ன மிஞ்சி இருக்கும்? 3/2. 2ஆம் நாள் விற்றது எவ்வளவுன்னு கேட்டா, 2ஆம் நாள் விற்றது எப்படி வரப்போகுது? எஞ்சியதின் என்னென்னு பார்த்தா, நாங்கள் எஞ்சியதின் 3/2 அல்லோ. 2ஆம் நாள் விற்றது எவ்வளவு? எஞ்சியதின் 3/2 பங்கு. எஞ்சியது எவ்வளவு? இதுல எஞ்சியது எவ்வளவு? இப்ப அவர்கிட்ட கையில மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? 3/2 பங்கு. அது தர இன்னுக்கு பதிலா என்ன கொடுக்க போறோம்? எஞ்சியதின் இன்னண்டா என்ன தர? இதே மாதிரி கேள்வி பின்ன கேள்வி செய்திருக்கிறேன் முதலுமா. 9 பகுதியோட இருக்கிறீங்க, தொகுதியோட இருக்கிறீங்க. 9/4. ஆகவே எஞ்சி சுருக்கம் அவ்வளவு வரப்போகுது 9/4 பங்கு. 2ஆம் நாள் விற்றது எவ்வளவு முழுவதுல? 9/4 பங்கு. முதலாக கேள்விக்கு ஆன்சர் கொடுத்தாச்சு. இரண்டாவது பாருங்க, அவரிடம் 2ஆம் நாள் இறுதியில் 18 கிலோகிராம் மரக்கறி எஞ்சி இருந்தது எனின் ஆரம்பத்தில் இருந்த மரக்கறியின் நிறையாண்டு கேட்கிறார். அப்ப 2வது கேள்வி லூப் பண்றாரு பாருங்க. அப்படின்ட்டு 2ஆம் நாள் விற்று 2ஆம் நாள் இறுதியில 18 கிலோகிராம் மரக்கறி எஞ்சி இருந்ததான். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது இப்ப 2ஆம் நாள் விற்றதுதான் 9/4 பங்கு. விற்றெல்லாம் முடிஞ்ச பிறகு 2ஆம் நாளுக்கு பிறகு முதலாம் நாள் விற்கிறார் 3/1 பங்கு மிச்சம் வச்சிருக்கிறார். மிச்சம் மிச்சத்துல 3/2 2ஆம் நாள் விற்கிறார். அதான் அந்த 9/4 பங்கு முழுவதுல. அதெல்லாம் வித்து முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட கையில கொஞ்சம் இருக்காம, அதான் எவ்வளவு மரக்கறி? 18 கிலோ. அப்ப முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், 2ஆம் நாள் எஞ்சியது பின்னத்துல 2ஆம் நாள் இறுதியில் எழுதி செய்து படங்க. எஞ்சிய மரக்கறிய பின்னத்துல வேணும். எஞ்சிய மரக்கறி ரைட். உங்களுக்கு தெரியும், முதலாம் நாள் கடைசியில் எவ்வளவு மிச்சம் இருந்தது தானே? அதுல எவ்வளவு வித்திருந்தவர் 2ஆம் நாள்? 9/4. அப்ப இதுல இருந்தா கழிக்க போறீங்க, 3/2 இருந்து கழிக்க போறோம். இந்த 9/4 இல்லையோ? மேலைங்களையும் எத்தனை ஆள் பேர் போன பகுதியை சாப்பிடுத்த 3 ஆள். அப்ப மேலைங்களை 3 ஆள் பேர் இருக்கிறேன். 6 கீழ் 9 சய 9 மேல் 4 அடிச்சா என்ன வர போகுது? 9/2. 2ஆம் நாள் விற்று இறுதியில எவ்வளவு மிஞ்சி இருக்க போகுது? இந்த பகுதி 9/2 பகுதி மிச்சம் இருக்கு. அப்ப 9/2 பங்கு தான் என்னென்னு எடுக்க போறோம். எங்களுக்கு தெரியும், 2ஆம் நாள் கடைசியில எவ்வளவு கிலோகிராம் வச்சிருந்தவர் சொன்னவர்? 18 கிலோ. 9/2 பங்கு தான் எவ்வளவு? 18 கிலோகிராம். அப்படி சம்மந்தப்படுத்தினது 2ஆம் நாள் கடைசியில மிச்சம் இருந்த பங்கு பின்னத்துல சொல்லி இருக்கிறோம் 9/2. அவர் அளவா சொன்னவர், நிறையா சொன்னவர் 18 கிலோ உண்டு. அப்புறம் நெய் சாப்பிடலாம். 9/2 பங்கு தான் எவ்வளவுக்கு சமன்? 18 கிலோகிராமுக்கு சமன். அவர் கேட்டது என்னென்ன? ஆரம்பத்தில் இருந்த மரக்கறியின் நிறைய ஆரம்பத்தில் இருந்த இந்த 9 பங்கா கண்டாச்சு. 9/2 பங்கு தான் 18 கிலோ உண்டா. முதலாவது என்ன செய்ய போறீங்க? ஒரு பங்கை காணுங்க. ஒரு பங்கை காண என்ன செய்ய போறீங்க? 18 2ஆல பிரிச்சா அவ்வளவு? 9 கிலோகிராம். ஆகவே 9 பங்கு அல்லது முழு பங்கை காண, முழு பங்கண்டை தான் கீழே இருக்கிறது. முழு பங்கை காண எத்தனையால பேர் போகணும்? அந்த 9 கிலோவை 9ஆல பேர் போகணும். ஆகவே 81 கிலோகிராம். ஆரம்பத்தில் அவர்கிட்ட இருந்த மரக்கறியின் அளவோட வந்து கேட்டா 81 கிலோகிராம். அடுத்தது பாருங்க, 2ஆம் நாள் விற்கப்பட்ட மரக்கறியின் நிறையா என்று கேட்கிறேன். 2ஆம் நாள் விற்கப்பட்ட மரக்கறியில நிறை பார்க்க போறேன். 3வது கேள்வி,
இரண்டாம் நாள் விற்கப்பட்டது எவ்வளவு? இங்க இருக்கு பாருங்க, 9/4 பங்கு. 9 பிரிச்சு 4 பங்கு தானே விற்கப்பட்டிருந்த. 2 பங்கு 18 4 பங்கு எவ்வளவு சொல்லலாம், நேரடியாவே சொல்லலாம். இல்லாட்டிக்கு உங்களுக்கு இப்ப மொத்த பங்கு தெரியும், எத்தனை கிலோ இருக்கு மொத்த பங்கு? 81. இரண்டாம் நாள் விற்றது எவ்வளவு? முழுவதுல 9/4. முழுவதின் இரண்டாம் நாள் விற்றது முழுவதின் 9/4 இல்லையோமோ? முழுவதில் 9/4 தானே. முதல் நாள் 3 இரண்டாம் நாள் 9/4 கணிஞ்ச நாள் இல்லை. ரைட், அமைஞ்சு பாருங்க. முழுவதில் 9/4 அர்த்தம் என்ன? முழுவது எவ்வளவு இருந்தது? 81 கிலோ. அந்த 81 கிலோல எத்தனை பங்கு? 9 பிரிச்சு 4 பங்கு. எப்படி செய்தாலும் சரி, இல்ல நேரடியா சில வழியல் அங்க 2 பங்கு 18 4 பங்கு 36 அப்படின்னு எடுக்குமா? 91 94 94 எத்தனை? 36 கிலோ. ஜகண்டதை வச்சு நம்ம ஒரு பங்கு 9 கிலோண்டா இங்க எத்தனை பங்கு வில்பட்டு 9 பிரிச்சு 4 பங்கு. 4 பங்குக்குரிய எவ்வளவு? சுருக்கி விடச்சு. ரைட், அடுத்ததை பாருங்க. ஆனா இது சேஃப்டி கூட என்னன்னா இதையும் அப்படி சுருக்குறது, இது ஒரு பங்குன்னு சொல்றேன் இல்லையா? பகுதி 9000 போகணும். பகுதி 9000 தான் இங்க மேல இருக்கிறத பார்க்கலாம். அது அதை விட பெட்டர் என்னது? முழுவதுல எவ்வளவு? 9/4. முழுவதி பதினீங்க தானே. முழுவது 81 கிலோ. 81 கிலோட 9 பிரிச்சு 4 பங்கு எவ்வளவு? அடுத்த கேள்வி பாருங்க, 3வது அமைப்பு சம்பந்தமான கேள்வி ஒன்று வந்திருக்கு, அதை பாருங்க. ரைட், சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு நீர் விளிம்பு கவராயம் ஆகியவற்றை மாத்திரம் பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டி வரையட்டாம். சரி, அப்ப நேர் விளிம்பும் வட்டவாரியும் மட்டும் இருந்தாலே காணும். கவராயம் அடிமட்டமும் நேர் விளிம்புன்றது அடிமட்டமா, அடிமட்டமும் வட்டவாரியும் மட்டும் இருந்தாலே கவராயம் மட்டும் இருந்தாலே காணும். அதை மட்டும் தான் பாவிக்கணும். பாகவாணியில வச்சுக்கிற விளையாட்டு எல்லாம் சரி வராதான். ஏபிசி சமன் 8 சென்டிமீட்டர். ஏபிசி என்பவங்க இருக்க மாட்டார், புலப்பட்டிருக்கணும். ஏபி சமன் 8 சென்டிமீட்டர் எடுப்போமா? ரைட், ஏபி சமன் 8 சென்டிமீட்டர், ஏபிசி சமன் 90 பாகை, பிசி சமன் 5 சென்டிமீட்டர் ஆக உள்ள முக்கோண ஏபிசியை அமைக்க. அது ஒரு சின்ன பிழை இருக்கு. கோணத்தையும் ஏபிசி என்று காட்டி கோட்டையும் ஏபிசி என்று காட்டி வச்சிருக்கு. ரைட், ஏபி என்று எடுத்துறோம். நம்ம முதலாவது சொல்லியிருக்கார் ஏபி சமன் 8 சென்டிமீட்டர். இப்போ ஏபி என்ற கோடு 8 சென்டிமீட்டர்ண்டா நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த ஒரு தனி பேப்பர்ல ஒரு பக்கத்துல நீட்டு போடணுக்கு நடுவில் எடுத்துக்கிறோங்க. அமைப்புக்கு இறைக்குள்ள அங்கேயாவது மேல் பகுதியில் எழுதுறையில கொஞ்சம் கீழே இறக்கி நடுவில் இருக்கிறோங்க. அப்ப மேல கீழே இடம் இருக்கு. ரைட், அப்ப முதலாவது ஏபி என்ற கோடுக்கு அப்புறம் அப்படி கீறது ஒரு புள்ளியில இருந்து அந்த கோட்டுல நீட்டு கோடாக்குடுங்க. 8 சென்டிமீட்டர் இருக்கிற தேவையில அதோட நீட்டு கோடாக்குறோங்க. இதுல ஏ என்ற புள்ளியை முதல் மார்க் பண்ணி கொள்றேன். அதான் புள்ளி இதுல இருக்கு. இதுல இருந்து என்ன செய்யறேன்? 8 சென்டிமீட்டர் அடிமட்டத்தை வச்சு அளந்து கொள்ளுங்க. 8 சென்டிமீட்டர் அங்க இருந்து 8 சென்டிமீட்டர் வெட்டியாச்சு. இங்க வச்சு வட்ட வயரோட கூறு இங்கே இருக்க வெட்ட வண்டியா தெரியும் பிள்ளை இருக்கு. அப்ப இங்க வரப்போகுதுதான் என்னது? பி. திருப்பி இங்க இருந்து இங்க வெட்டி அந்த புள்ளியை தெளிவா காட்டுறதுக்காக அங்கால இருந்து இஞ்சாலையும் வெட்டி விடுங்க. அப்ப என்ன வரப்போகுது? ஏபியோட நீளம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். முதலாவது. அடுத்த சொல்றாரு கோணம் ஏபிசி 90 பாகை. கோணம் ஏபிசி 90 பாகைண்டா முதலாவது ஞாபகம் கொள்ளுங்க. ஏபிசி என்ற 90 பாகைண்டா ஏபி என்ற புயம் வந்துட்டா சி என்ற புயம் மேலான் இருக்கணும். இஞ்சால இருக்கணும், இல்லாட்டி கீழே இருக்கணும். அப்படி கீழே சரி மேல கீழே பாருங்க. ஏபிசி என்றா கோணம் ஏபிசி 90 பாகையில சொன்னவர் ஏபிசி 90 பாகை என்று சொல்றாருண்டா விளக்கம் என்ன? எங்க கோணம் பெறணும்? பியில கோணம் பெறணும். தொப்பி எங்கான போட்டிருந்தவர். அப்ப பாருங்க, பியில கோணம் பெறணும்னு சொன்னா பி இங்கே இருக்கு ஆல்ரெடி. அப்ப சியை தான் கண்டுபிடிக்கணும். சி இஞ்சால வரப்போகுது. பாப்போம் 90 பாக வரணும்னா எங்க 90 பாக வரணும்? பியில 90 பாகம் பெறணுமா? பியில வச்சு இஞ்சாலையும் வங்காளையும் 2 இடம் பெற்றனா ஃபுல்லா ஆக்கிருந்தாலும் ஓகே. இப்படி வெட்டனாலே காணும் எனக்கு. இந்த வட்டவாரிய இதுல வச்சு கொண்டு இஞ்சாலையும் வங்காளையும் பி என்றுதானே கிடப்போம். இஞ்சாலையும் வங்காளையும் 2 இடத்துல வெட்டும். அங்கிருந்து சமதூரத்துல இஞ்சையும் வெட்டி நினைக்கிறோம். என்ன வரப்போகுது? 90 பாகம். ரைட், ஏபி என்று எடுத்தது. அதுக்கு பிறகு ஏபிசி என்றது எத்தனை பாகம்? 90 பாகம். அப்ப பியில வச்சு 2 பக்கமும் ஒவ்வொரு கோடு வெட்டி, அதாவது விற்களை வெட்டி அதுல இருந்து சமதூரத்துல இங்க இருந்து அங்க இருந்து சமதூரத்துல வெட்டி தான் என்ன எடுத்திருக்கிறோம்? 90 பாகம் எடுத்திருக்கோம். சி என்ன நாங்கள் எக்ஸாக்டா கண்டுபிடிக்கல, அதுக்குரிய தரவு தருவார். பிசி சமன் 5 சென்டிமீட்டர். பியில இருந்து சி எவ்வளவு? இதெல்லாம் சி இருக்கணும். இந்த கோட்லாம் சி இருக்கணுமா? ஏபிசி என்ற 90 பாகை வரணும்டா சி இந்த கோட்ல இருக்கணும்டா. பியில இருந்து சி எவ்வளவு தூரத்துல இருக்கணும்? 5 சென்டிமீட்டர் இல்லையா? 5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு கொடை வெட்டுங்க. ரைட், நான் இங்க எடுக்கிறேன். இங்க இருந்து 5 சென்டிமீட்டர் அளந்து அங்க மேல வெட்டுங்க. ரைட், அப்ப இதான் என்னவா இருக்க போகுது? சியா இருக்க போகுது. ஒரு முக்கோணி அமைச்சு கொள்ளுங்க. ரைட், ஒரு முக்கோணி அமைச்சு கொள்ளுங்க. அதை ஜாயின் பண்ணி ரைட். இப்ப பாருங்க, அங்கால கேட்கிறார் கோணம் ஏபிசியின் இருகூறாக்கி அமைக்க
அது ஏபிஐ வெட்டும் புள்ளியை எக்ஸ் என குறிக்கும். கோணம் ஏபிசியின் இருகூறாக்கி அமைக்கட்டாம், இதை அமைக்கட்டாம். அது ஏபிஐ வெட்டும் புள்ளியை, ஏபிஐ வெட்டும் புள்ளியே இல்ல ஏசிஐ வெட்டும் புள்ளின்னு வந்துருப்போம். நம்ம ஏபியை வெட்டாதது. அப்ப கோணம் ஏபிசிடியில இருகூறாக்கி எடுக்கிறாரு. எந்த கோணத்தை இருகூற சொல்லி கேட்கிறார்? இந்த கோணம். இந்த கோணத்தை இருகூற சொல்லி கேட்கிறார். இந்த கோணத்தை இருகூறுக்கு என்ன செய்யணும்? இதுல ஒரு இஞ்ச வட்டவாரிய வச்சு ஒரு வில்லண்டு வெட்ட போறீங்க. அந்த கோணத்துல கோண இருகூறாக்கி எடுக்கக்குள்ள இந்த கோணத்துல உச்சி இருக்கல்லோ, இந்த உச்சியில இருந்து வட்டவாரிய வச்சு ஒரு வெட்டு வெட்டுமோ, ஒரு வில்லண்டு வெட்டைக்குள்ள அந்த வில் ரெண்டு புயத்தையும் சந்திக்கணும். ரெண்டு புயத்தையும் ஒவ்வொரு இடத்துல சந்திக்கணுமா? இதுக்கு எது புயம்? இது ஒரு புயம், இது ஒரு புயம். அந்த ரெண்டு புயத்தையும் சந்திக்கிற மாதிரி ஒரு வில்லண்டு இங்க இருந்து வெட்டணும். அந்த உச்சி தான் இங்க ஏபிசியில அங்க இருந்து வெட்டுறேன். இங்க இருந்து சம தூரத்துல வெட்டுறீங்க. ரைட், அது ரெண்டையும் இணைச்சா என்ன வரும்? கோண இருகூறாக்கி வரும். ரைட், இதுல ரஃபாக்குறால ஒரு சிலது கூடி குறைஞ்சு வரும். நீங்கள் தெளிவாக்குறலாம். ரைட், அது ஏசியை இடைவெட்டும் புள்ளி என்னன்னு குறிக்கட்டாம்? எக்ஸ் குறிக்கட்டாம். ஓகே, அடுத்தது எக்ஸை மையமாகவும் எக்ஸ்பிஐ ஆரையாகவும் கொண்டு, எக்ஸை மையமாகவும் எதை ஆரையா வச்சு கொண்டு கிரட்டாம்? எக்ஸை மையமாகவும் எக்ஸ்பிஐ ஆரையாகவும் கொண்டு ஒரு வட்டத்தை அமைக்கலாம். எக்ஸை வச்சுக்கொண்டு எக்ஸ்பிஐ ஆரையா வச்சுக்கொண்டு ஒரு வட்டம் கீறும். எக்ஸ்பி ஆரையா எடுக்கிறேன்னா எக்ஸ்ல வட்டவாரியை குத்தி போட்டு பி வரைக்கும் பென்சில பில வந்து செட் பண்ணி போட்டு அப்படி ஒரு வட்டத்துக்கு எக்ஸ்பிஐ ஆரையாக கொண்டு ஒரு வட்டம் ஒன்றை அமைக்க. ரைட், அடுத்தது சொல்ற பைதகரஸின் தேற்றத்தை பயன்படுத்தி ஏசியின் நீளத்தை வர்க்கமூலம் 89 சென்டிமீட்டர் என காட்டுக. ஏசியில நீளத்தை காட்டுட்டான் வர்க்கமூலம் 89 சென்டிமீட்டர். இந்த நீளம் எவ்வளவு காட்டுட்டான்? வர்க்கமூலம் 89 சென்டிமீட்டர் பைதகரஸின் தொடர்பை பயன்படுத்தி காட்டுட்டான். சரி, இங்க பிசி எவ்வளவா இருந்தது? 5 சென்டிமீட்டர். என்ன தரவுகள் அப்பப்போ மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஏபி 8 சென்டிமீட்டர் இருந்தது, பிசி 5 சென்டிமீட்டர். பைதகரஸ் தொடர்பை இந்த முக்கோணியில பாவிக்கிறோம்னு சொன்னா முக்கோணி ஏபிசியில் பைதகரஸ் தொடர்புபடி என்னது? பைதகரஸ் தொடர்பு என்ன சொல்லி இருக்கிறார்? பைதகரஸ் தொடர்புல செம்பக்கத்துல வர்க்கம் இனி இரண்டு வர்க்கங்கள்ட கூட்டுத்தொகைக்கு சமம். அப்படித்தானே? வெளியது செம்பக்கம், இதான செங்கோணம். செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் என்னது? செம்பக்கம். ஆகவே ஏசியில வர்க்கம் சமன் எதிர வர்க்கங்கள்ட கூட்டுத்தொகைக்கு ஏபியில வர்க்கம் பிளஸ் பிசியில வர்க்கம். செம்பக்கத்துல வரைகிற சதுரத்திர பரப்பு இனி இரு பக்கங்கள்ட வரைகிற சதுரத்திர பரப்புகள்ட கூட்டுத்தொகைக்கு சமன். ஆனா அதை சோட்டா தான் வச்சிருக்கிறோம். அப்படி செம்பக்கத்திர வர்க்கம் இனி இரண்டு வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சமம். இதுல வர்க்கம் ஏசியில வர்க்கம் இந்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களோட கூட்டுத்தொகைக்கு சமம். ஏசி எவ்வளவுன்னு தெரியாது, அதுதான் காண சொல்லி கேட்டவர். ஏசி வர்க்கம் சமன் ஏபி எவ்வளவு? 8 வர்க்கம் பிளஸ் பிசி எவ்வளவு? 5 வர்க்கம். 8 வர்க்கம் எவ்வளவு? 64. 5 வர்க்கம் 25. ஆகவே ஏசி வர்க்கம் சமன் எவ்வளவு வரப்போகுது? ஏசி வர்க்கம் சமன் 89. ஆகவே ஏசி சமன் என்ன செய்யலாம்? இருபுறம் வர்க்கம் மூலம் எடுத்தா என்ன வரப்போகுது? ஏசியை காண்றதுக்கு இருபுறம் வர்க்கம் மூலம் எடுத்தா வர்க்கம் மூலம் 89. ஜால ஏசி நீங்கி வரும், வர்க்கமூலத்தை விட்டு வெளியால வரும். வரப்போது வர்க்கமூலம் 89 சென்டிமீட்டர். பக்கம் ஏசியின் நீளத்தை அளப்பதன் மூலம் வர்க்கமூலம் 89 பெருமானத்தை முதலாந்த சமதானத்தில் காணும். இந்த ஏசியோட நீளத்தை அளந்து கொள்ளுங்க. வட்டவாரிய வச்சு அளந்து போட்டு அடிமட்டத்தை வச்சு அளந்து பாருங்க. வர்க்கமூலம் 89 இந்த நீளம். 89 நீங்க அளந்து பார்த்ததும் ரெண்டு முறை ஒரே ஏசி தானே, அதுக்குரிய பெருமானத்தை பார்த்து கொடுத்துக்கொள்ளும். வர்க்கமூலம் 89 பெருமானத்தை பார்த்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்க எவ்வளவு வருது? உங்களோட ஏசியில நீளம் எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட வர்க்கமூலம் 89 9 செப்டம்பர். உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. கொஞ்சம் கூட குறைஞ்சா பரவாயில்ல. 9 வருது. 9 சென்டிமீட்டர். 9 9.5 இப்படி இந்த ரேஞ்சுக்குள்ள வந்தா ஓகே. சரியா வருமா? கிட்டத்தட்ட 9.4 அப்படித்தான் வர முடியும். பாருங்க, 89 இடையில அந்த வட்டம் கீரையில வட்டத்தை கீறி கொள்ளுங்க. சரி, அடுத்தது பாருங்க. 3வது கேள்வி நிறுவல் கேள்வி. 3வதுல 4வது கேள்வியா நிறுவல். தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப முதலாவது கேட்டிருக்கு முக்கோணி ஏபிஇ ஒருங்கிசையும் முக்கோணி டிஎஸ்சி எஃப் உடைய முக்கோணி ஏபிஇ வந்து முக்கோணி டிசி எஃப் ஓட ஒருங்கிசையும் என்று காட்ட சொல்லி நிகரம் இருக்கிற
ரைட். இது உண்மையும் சமனா, இது உண்மையும் சமாந்தரமா. இது ஏ டி பி சி ஏ, இது இ எஃப். இப்ப கேட்டது என்னடா, முதலாவது கேள்வி கேட்கிறாரு என்னண்டா, முக்கோணி ஏபிஇயும் முக்கோணி ஏபிஇயும் ஒருங்கி செய்யமாம் இதோட முக்கோணி டிசிஎஃப் ஓட, முக்கோணி டிசிஎஃப் ஓட ஒருங்கி செய்யணும். ஏபிஇ அங்க இருக்கு, ஏபிஇ இந்த இது டிசிஎஃப் இந்த முக்கோணிகள். ரைட், 2-3 வழியில காட்டலாம். இதுல பாருங்க, முக்கோணி ஒருங்கி செய்யமென்று காட்டுறதுக்கு இருக்கிற 4 சந்தர்ப்பத்துல ஏதோ ஒன்றுல வச்சு காட்டுவோம். இந்த பக்கம் சமன் என்ன, ஏபியும் டிசியும் சமன்ன்றது அவர் கரவழியை தந்திருக்கிறாரா, ஒரு பக்கம் இருக்கு. அல்லது சர்ச்சேப்பை வச்சு சமாந்திரம் தந்திருக்கிறாரோ அதை வச்சுக்கொண்டு இப்படி எடுத்தா என்ன வரும், இந்த கோணமும் சமன் இல்லை, ஒன்று விட்ட கோணமாமே 2, ஒரு கோணம் இருக்கு ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு கோணத்தை எடுத்து முடிக்கலாமா. இந்த இது 90, இதுவும் என்னது 90, இது 90, இதுவும் 90 தான் இருக்கும். அப்ப இந்த கோணத்தையும் சமன் காட்டுறேன். நம்ம கோணிய முடியா பாத்துக்கோங்க, 2 கோணத்தை காட்டுறேன். அதுக்குரிய ஒத்த பக்கம் வேற கோணம், அந்த ஒத்த பக்கம் பாருங்க, இந்த கோணத்துக்கு எதிராகவும் அந்த கோணத்துக்கு எதிராகவும் அங்கேயும் என்ன காட்ட போறோம், கோணம் பக்கத்துல வந்து விழுத்தலாமா. அப்படியா பார்த்து கொள்ளுங்க. இங்க ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கத்துக்கு சமன்டாவர் தரவோட வந்தவர். அடுத்தது சொல்லலாம், இந்த கோணம் இதுவும் 90, அந்த கோணம் இதுவும் 90 ரெண்டாவது. அடுத்தது சட்சேப்பை வச்சுக்கொண்டு நாம சொல்ல சமாந்தர கோடுன்னு ஒன்று இருக்குன்னா, சமாந்தர கோட்டை சம்பந்தப்படுத்துற ஆள் ஒரு குறுக்கோடி இருப்பார். இதுவும் ஒரு குறுக்கோடி, இதுவும் ஒரு குறுக்கோடி, இதுவும் ஒரு குறுக்கோடி. இந்த 2 சமாந்தர கோட்டையும் சம்பந்தப்படுத்துற 3 குறுக்கோடி இருக்கா. இதுல ஏதாவது ஒன்றை பிடிச்சீங்கன்னா சரி, இதை பிடிச்சா உங்களுக்கு அந்த முக்கோணிக்குள்ளவர் பாருங்க. இந்த குறுக்கோடியால இப்படி வந்து இங்க போய் இங்க வேற என்ன வரும், இந்த குறுக்கோடியை சம்பந்தப்படுத்தலாம். இதுவும் அதுவும் சமன், ஒன்று விட்ட கோணம் ஆகும். கோணம் பக்கத்துல எழுதலாம் அதை எழுதுவோம். முதலாவது சொல்ல போறோம், இந்த கோணம் அந்த கோணத்துக்கு சமன்டா, ஏஇபி என்ற கோணம் ஏஇபி சமன் இதுக்கு டிஎஃப்சிக்கு சமன். டிஎஃப்சி கோணம், டிஎஃப்சி இந்த கோணம் டிஎஃப்சிக்கு சமன். காரணம் தரவுல தந்திருந்தது, அங்கால 90 பாகைன்னு அவர் தந்திருந்தது, விஞ்ஞானியும் 90 தான். அடுத்தது இதுக்கு சமம். இது ஏபிஇ என்ற கோணம், அந்த முக்கோணியில ஏபிஇ என்ற கோணம் சமன் இங்க எதுக்கு எஃப்டிசி என்ற கோணம், எஃப்டிசி என்ற கோணம். காரணம் ஒன்று விட்ட கோணம் ஏதாவது ஒன்று விட்ட கோணம் என்று சொல்றோம். ஏபி சமாந்தரம் டிசி என்றதான், ஏபி சமாந்தரம் டிசி. அடுத்தது பாருங்க, மூன்றாவது ஒத்த ஒரு பக்கம் இருக்கணும், அங்க ஏபி இங்க எதுக்கு சமன், டிசிக்கு சமன் தரவுல வந்துருது. ஆகவே இனி முடிச்சிட வேண்டியதான எழுதி, முக்கோணி ஏபி ஒருங்கி செய்யும் முக்கோணி டிசிஎஃப் ஓட என்ன சந்தர்ப்பத்துக்கு கீழே கோணம் பக்கம் என்ற சந்தர்ப்பத்துக்கு கீழே. அடுத்தது பாருங்க, அடுத்தது ஒருங்கி செய்யத்தான் கேட்டிருக்கிறாரா. அடுத்தது ஒருங்கி செய்யலாம், முக்கோணி ஏடிஇயும் முக்கோணி பிசிஎஃப்பும் மற்ற முக்கோணி கேட்கப்படும். இந்த ஏடிஇயும் பிசிஎஃப் இது ரெண்டையும் என்ன செய்யற ஒருங்கி செய்ய காட்டுறதுக்கு பெரிய வேலையில்ல, நிறுவல் பகுதி நோவலா தன் வந்திருக்கான் அவன். நீங்க இதுல இப்ப உங்களுக்கு இது ஒருங்கி செய்ய மட்டும் தெரியுமாண்டா, இதையும் சமன் எடுக்கலாமா இல்லையோ. இந்த முக்கோணி ஒருங்கி செய்தான், இதோட இது ஒருங்கி செய்ய மட்டும் சொல்லிட்டோம் இல்லோ. இந்த பக்கம் இப்ப சமன், ஒத்த உறுப்புகள் சமன் தான், ஒருங்கி செய்ய மட்டும் ஒத்த உறுப்புகள் சமன், இதையும் சமன் எடுக்கலாம். அடுத்தது நாங்கள் கோணத்தை எடுக்கலாம், நிகரம்ன்றதை வச்சு கொண்டும் செய்யலாம். ஆனா வேற தரவு இந்த 2 பக்கம் சமன் சொல்லலாம். அதே மாதிரி இங்க இந்த 2 பக்கம் சமன் சொல்லலாம், இதையும் சமன் சொல்லலாம். கோணம் ஒன்று இன்னொன்று எடுக்கலாம், இந்த கோணம் அந்த கோணத்துக்கு சமன் எடுக்கலாம். அடுத்தது இதை சமாந்தரமா எடுத்துக்கொண்டும் செய்யலாம், இது ஒரு நிகரமா எடுத்துக்கொண்டு செய்வோமா. ரைட், கவனிங்க. இதுவும் சமாந்தரம் எடுக்கிறேன், ஏன் அப்படி எடுக்கிறேன்னு சொன்னா, இந்த பக்கம் அந்த பக்கமும் சமன், இந்த பக்கம் அந்த பக்கம் சமாந்தரம் என்று சொன்னா ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமன் சமாந்தரமா இருக்குன்ற அர்த்தம் என்ன,
ஒரு நாட்பக்கண்ட ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்திரமா இருக்குன்ற அர்த்தம் என்ன? இந்த பக்கமும் சமன், அதே நேரத்தில் இந்த பக்கம் சமாந்திரம். இப்படி இருந்தா அது ஒரு இணைகரம். இணைகரம்னா இணைகரத்தில் எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரமா இருக்கும்ன்றது முடிவுதானே. சமனாவும் இருக்கும், இதுவும் என்னவாவும் இருக்கும், சமனாவும் இருக்கும். நான் இதுல எடுத்த எக்ஸ்ட்ரா வேலை என்னன்னா இது ஒரு இணைகரமா கருதி கொள்றேன். ஏபிசிடி என்றது ஒரு இணைகரம். ஏன் காரணம் என்ன? இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கத்துக்கு சமாந்திரம் என்று அவர் சொன்னதால நான் என்ன எடுத்துட்டேன், இது ஒரு இணைகரம் எடுத்துட்டேன். முடிவாத அதை பாவி. இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கத்துக்கு சமன். இன்னும் ஒரு பக்கம் இதையும் காட்டலாம். இது இதுக்கு சமன்ன்றத தெரியும் தானே. இவ்வளவுத்துக்கும் சமன். இந்த துண்டை கழிக்க வார இவ்வளவுத்துக்கு சமன் சொல்லலாம். 3 பக்கத்தையும் காட்டி முடிக்கலாமா? அப்ப பாப்போம். எந்தெந்த முக்கோணி ஏஇடி முக்கோணி ஏடிஇ கமா முக்கோணி பிசிஎஃப் இந்த 2 முக்கோணிலையும் சமாந்திரத்தை வச்சுக்கொண்டு இந்த கோணத்தையும் முடிக்கலாமா? கோணம் 2 கோணத்தை எடுத்தும் செய்யலாமா? இந்த கோணத்தை எடுப்போம், சிம்பிளா முடிப்போம். இந்த கோணத்தையும் சமன் எடுக்க போறோம். இது இந்த கோணத்தையும் சமன். இது சமாந்திரம் எப்படி இருக்கலாம் தானே. அந்த கோணத்தையும் சமன். வளம மாதிரி இந்த 2 கோணத்தையும் சமன். மற்றது இன்னொரு பக்கத்தை காட்டி முடிச்சாலும் அதே சந்தர்ப்பத்துக்குள்ள அழுத்தலாம். பக்கம்ன்றதை விட அது இன்னும் கொஞ்சம் ஈஸி. சரி, முதலாவது எடுக்கிறேன். இது ஏஇ சமன் இதுக்கு சிஎஃப். ஏஇ சமன் சிஎஃப். காரணம் ஒருங்கி செவ்வதா கோணி ஏபிஇ ஒருங்கி செய்வோம். இதோட கோணி டிசிஎஃப் ஓட ஒருங்கி செஞ்சதால நான் என்ன செய்யறேன், இந்த முடிவு எடுப்பேன். ஒருங்கி செய்யண்டா தோறுப்புகள் சமன் தானே. இந்த 2 முக்கோணியும் ஒருங்கி செய்ய சொன்னாலே இந்த பக்கம் அந்த பக்கத்துக்கு சமன் எடுத்துக்கன்னா அடுத்ததை பாருங்க. அடுத்தது இதுவும் சமன் சொன்னாலும் சரி 2 பக்கத்தை காட்டையில 2 கோணத்தையும் ஒரு பக்கத்தையும் காட்டி முடிப்போம். இதையும் சமன் காட்டுறோம், இதையும் காட்டும். இது இதுக்கு இந்த கோணத்துக்கு சமன். அப்ப ஏஇடி என்ற கோணம் சமன் இதுக்கு சிஎஃப்பி அல்லது பிஎஃப்சி என்ற கோணம். காரணம் 90 பாகம் தரவுல வந்திருந்தா 90 பாகன்றது அவர் தரவுல வந்திருந்தா. அடுத்தது பாருங்க, 3வதா காட்டுவோம். 2 கோணம் இந்த கோணம் மற்றது இது கோணம் ஏடிஇ சமன். எதுக்கு? கோணம் சிபிஎஃப். காரணம் ஒன்று விட்ட கோணம் எப்படி வருது? இப்படி வாரதால இந்த ஒன்று விட்ட கோணமா. எது சமாந்தரம்? ஏடி சமாந்தரம் பிசி. அதோட சேர்த்து எழுதி கொள்ளுவோம். ஏபிசிடி ஒரு இணைகரம் ஆகவே முடிவா சொல்லலாம். இது 2 ஒருங்கி செய்ய போது இது கோணம் பக்கத்தில். அடுத்தது பாருங்க, டி பாட்ட பாருங்க. ஒருவில் ஏபிசிடி ஏபிக்யூஆர் என்பன சதுரங்கள் ஆகும். பிபி சமன் டிஆர் என நிறுவும். அடுத்த பகுதியை பாருங்க. இதுல தரவுல சொல்லியிருக்கு ஏபிசிடி கமா ஏபிக்யூஆர் என்பன சதுரங்களா. ஏபிசிடியும் ஏபிக்யூஆரும் 2 சதுரம். ரைட். சதுரம் வந்து போட்டு இதுல எது சதுரம்? ஏபிசிடி என்றது சதுரமா. ஏபிசிடி ஒரு சதுரமா. அடுத்தது ஏபிக்யூஆர் மற்ற சதுரம். அந்த போட்டு கேட்கிறாரு உங்கள்ட்ட பிபி சமன் டிஆர் என காட்டலாம். பிபி சமன் டிஆர் என்றா பிபி என்ற கோடு தானா? பிபி என்ற கோடு இணைக்க வேண்டியதான் வரப்போகுது.
பிபி என்ற கோடு எதுக்கு சமன் காட்ட போறோம்? டிஆருக்கு சமன் காட்ட. ரைட். பிபி சமன் இது எதுக்கு? இந்த டிஆர் என்ற கோட்டுக்கு சமன் காட்டிட்டாச்சு. ரைட். உடச்சு கொள்ளுங்க. இதுல முதலாவது தரவை பயன்படுத்துங்க. அவர் 2 சதுரம் சொன்னவர் அல்லோ, 2 சதுரத்தை சொன்னவர்டா அர்த்தம் என்னன்னா சதுரத்துல பக்கங்கள் எல்லாம் சமன், சதுர கோணங்கள் 90 பாகையாகும். அதான அதோட விளக்கம். கொஞ்சம் சரியா வந்துட்டு நேர்கோடா இருக்காது, அது நேர்கோடா வரையில கவனிச்சுக்கணும். இதையும் சமனண்டு காட்டுறதான் வேலையா? இது இரண்டையும் சமனண்டு காட்டுறதுதான் நிறுவலா காட்ட போறோம். அதுக்கு முதல் என்னென்னு காட்டுறது? ஒருங்கிசைவு வாயிலா கொண்டு போகலாமா? ஒருங்கிசைவுல காட்டுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா 2 முக்கோணியில ஒருங்கிசைவு காட்ட போறோம். எந்தெந்த முக்கோணி என்றா பாருங்க. இந்த முக்கோணியில பிபி இருக்குல்ல, இந்த முக்கோணிக்குள்ள என்ன இருக்கு? பிபி இருக்கு. பிபி என்ற பக்கம் எதுக்குள்ள இருக்கு? இந்த ரோஸ் கலர்ல நான் ஹைலைட் பண்ணி. அடுத்த இந்த முக்கோணி எடுக்கிறேன். இந்த முக்கோணிக்குள்ள என்ன இருக்கு? டிஆர் என்ற பக்கம் இருக்கு. இந்த 2 முக்கோணியும் எடுத்து ஒருங்கிசைவு காட்டுறோம். 2 முக்கோணியும் ஒருங்கிசைவு காட்டுறதுக்கு அவர் சொன்ன அந்த சதுரம் என்ற தடவை தான் முழுக்க பாதிக்கப்படும். கவனிச்சு கொள்ளும். இந்த முக்கோணியில இருக்கிற இந்த பக்கம் இந்த முக்கோணியில் இருக்கிற இந்த பகுதிக்கு சமம். என்ன காரணம்னு சொல்லுவாங்க? சதுரம் என்றுதான். பெரிய சதுரம் இருக்கல்ல, அந்த பெரிய சதுரம் ஏபி சமன் இருக்கு ஏடி. முதலாவது. 2வது சொல்லலாம், இந்த முக்கோணியில் இருக்கிற இந்த பக்கம் இந்த முக்கோணியில் இருக்கிற இந்த பக்கத்துக்கு சமம். என்ன காரணம்? இது ஒரு சதுரம். ஏபிக்யூஆர் ஒரு சதுரம் சொல்லி இருக்கிறாரோ, ஏபிக்யூஆர் ஒரு சதுரம் சொன்னோம். ஏபியும் ஏஆரும் சமம் சதுரம் என்றதால், இது ஒரு சதுரம் என்றதால இது சமம். 2 பக்கம் வந்துட்டா இன்னொரு கோணம் வரணும். அது என்ன கோணமா இருக்கணும்? அடை கோணமா இருக்கணும். இந்த 2 பக்கத்துக்கும் இடையிலான இந்த கோணமும் இந்த 2 பக்கத்துக்கு இடையிலான இந்த கோணமும் சமன் தான் காட்டணும். இதையும் சமன் காட்டணும். அதுக்கு வழி என்னன்னு கேட்டா, இவ்வளவும் 90 பாகை இல்லோ, அதே மாதிரி இவ்வளவும் எத்தனை பாகை? அதுவும் 90. வடிவா பார்த்துக் கொள்ளுமா. இதை ஒரு தனியா விட்டுறேன். இது 90 பாகை. அதே மாதிரி இந்த கோணமும் 90 பாகை. இவ்வளவும் 90. அதே மாதிரி இவ்வளவும் 90. இவ்வளவும் 90, இவ்வளவும் 90. என் சதுரத்துல மூலையே இல்லை. இந்த கோணம் எவ்வளவும் 90 இதுவும் 90 எனக்கு தெரியும்டா. இப்ப எங்களுக்கு தெரியணும் இது 2 சமன் தான் காட்டணும். இதுவும் சமன் காட்டிட்டாச்சு. அது 2 சமன் காட்டுறதுக்கு வெளிப்புற உண்மை வாயிலா காட்டியில் ஒண்ணுன்னு சொன்னா, இந்த கோணம் இந்த கோணத்துக்கும் 2க்கும் 3க்கும் பாருங்க. இந்த 90 பாகை, இங்க ஒரு 90 பாகை, 2க்கும் பொதுவான கோணம் இது. கவனிச்சு கொள்ளுங்க. என்ன செய்ய போறோம்டா, இந்த 90ல இருந்து இந்த கோணத்தை கழிக்க வாரதும், இந்த 90ல இருந்து அதே கோணத்தை கழிக்க வாரதும் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். வெளிப்பட உண்மை வாயிலாதான் ஒரே கணியத்தில இருந்து கழிக்கப்படுற சமனான கணியத்தை கழிக்கக்குள்ள வார கணியமும் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். சமனான கணியங்கள்ல இருந்து சமனான 2 கணியம் இருக்கு. அதுல இருந்து சமனான கணியங்களை கழிக்கக்குள்ள வார கணியங்களும் என்னவா இருக்கும்? சமனா தான் இருக்கும். ஒரே கணியத்தை கழிச்சா. சரி, அதைதான் நீங்க செய்ய போறோம். கவனிச்சு கொள்ளுங்க வடிவா. இந்த இவ்வளவும் 90 பாகை, அதே மாதிரி இந்த கோணம் இவ்வளவும் 90 பாகை. இப்ப 2க்கும் பாருங்க, இந்த செங்கோணத்துக்குள்ளேயும் அந்த கோணம் அம்பெடுத்து, இந்த செங்கோணத்துக்குள்ளேயும் அந்த கோணம் அம்பெடுத்து, அப்ப 2ஐயும் கழிச்சு விட்டா என்ன வரும்? உங்களுக்கு தேவையான இந்த கோணம் வரும். அப்ப நிறுவல் காட்டுறேன். எந்தெந்த முக்கோணியில் எடுக்க போறோம்? முக்கோணி ஏஆர்டி கமா முக்கோணி ஏபிபி. முதல்ல சொல்லுவோம் ஏபி சமன் எதுக்கு? ஏபி சமன் ஏடி. ஏடி சமன் ஏபி ஒழுங்குல சொல்லணுமா? ஏடி சமன் எதுக்கு? ஏபி. காரணம் ஏபிசிடி ஒரு சதுரம். ஏபிசிடி சதுரம் பண்றதா. ஏபிசிடி சதுரம் பண்ணா அதுல பக்கங்கள் சமம் தானே. அடுத்த சொல்லலாம், இந்த முக்கோணியில ஏஆரும் அந்த முக்கோணியில ஏபியும் சமம். இந்த முக்கோணியில ஏஆர் அந்த முக்கோணியில ஏபிக்கு சமன். அதுக்கு காரணம் என்ன? சதுரம் ஏபிக்யூஆர் ஒரு சதுரம். ஏபிக்யூஆர் ஒரு சதுரம். அடுத்தது சொல்ல போறேன் எது சமன் உண்டு. இந்த கோணமும் அந்த கோணம் சமன் சொல்ல போறேன். எது? ஆர்ஏடி என்ற கோணமும்
RAD என்ற கோணமும் BAP என்ற கோணம், இதுவும் BAP என்ற கோணமும் சமம். காரணம் இஞ்சால கொடுக்க போறோம் பாருங்க, RAP சமன் எதுக்கு, கோணம் RAP சமன் எதுக்கு, BAD செங்கோணமா இருந்ததா. இந்த கோணமும் செங்கோணமா இருந்தாலும் நீங்க நேரடியாவே கொடுக்கலாம், வெளிப்பட உண்மை என்று கொடுத்தாலே காணும். ஆனா நான் இதுல தெளிவா காட்டுறேன். BAD என்ற கோணமும் RAP என்ற கோணமும் செங்கோணம். RAP-யில இருந்தும் கழிக்க போறேன், இந்த RAP என்ற கோணத்தில இருந்து கழிக்க போறேன், இந்த கோணத்தை கழிக்க BAP-யை கழிக்க, RAP-யில இருந்து கழிக்கிறேன், BAP-யை கழிக்க. அதே மாதிரி சமன்பாட்டுக்கு அங்கால இருந்த BAD-யில இருந்தும், BAD என்ற இந்த கோணத்தில இருந்தும் அதே DAP-யை கழிக்கும், இப்ப கழிக்க வார கணியம் என்ன இருக்கும், சமனா இருக்கும். என்ன கழிச்சது ஒரே கணியத்தை தான், கழிச்சுனாங்க. கழிக்க வந்த இந்த RAP-யில DAP-யை கழிச்சா என்ன வரும், இந்த RAD தானே வரும். RAD சமனாகவே RAD சமன் எதுக்கு, RAD சமன் BAP. இதான் வேற காரணம். நீங்க இப்படி எழுதினாலும் ஓகே. ஒருங்கி சேவையில நாங்கள் 3 சந்தர்ப்பத்துல நிபந்தனையை கொடுக்கக்குள்ள வந்து இதை 3ஐயும் கொடுக்கணும்ன்றதால நான் இதை பிரக்கட்டுக்குள்ள எழுதியிருக்கேன். இதான் இதுக்குள்ள அந்த விஷயம். வெளிப்பட உண்மை வாயிலான்னு சொன்னாலும் சரி, இல்லையா இந்த கோணத்தை எடுத்து இதை கழிச்சு, இந்த கோணத்தை எடுத்து இதை கழிச்சு 2 சமன் சொன்னாலும் சரி, அது கடைசியா கொடுத்துட வேண்டியதுதான். ஆகவே முக்கோணி ARD-யும் முக்கோணி ARD கமா அடைகோணமா இருக்கணுமா, பக்கம் பக்கம் காட்டணும்னு அந்த கோணம் அடைகோணமா இருக்கணும். அதனால இந்த கோணத்தை எடுக்கணும். முக்கோணி ARD கமா முக்கோணி ABP ஒருங்கி செய்ய போகுது. என்ன ஒருங்கி செய்ய போகுது, எந்த சந்தர்ப்பத்திற்கு கீழே, பக்கம் கோணம் பக்கம் என்ற சந்தர்ப்பத்திற்கு. அப்ப இது ஒருங்கி செய்ய காட்டிட்டோம்னா அடுத்த என்ன சொல்லலாம், இப்ப ஒருங்கி செய்யும் இந்த 2 முக்கோணையும் ஒருங்கி செய்யும்டா, இதுக்கு எதிரான இந்த பக்கமும் அதுக்கு எதிரான அந்த பக்கமும் சமன் இல்லை, ஒருங்கி செய்வதால் ஒத்த உறுப்புகள் சமன் சொன்னா சொல்லலாம் என்னது. ஆகவே BP சமன் எதுக்கு, DR ஒருங்கி செய்வதாலான ஒத்த உறுப்பு. ரைட், இதை வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். என்ன லென்த்தா போகும் வீடியோன்றதால நான் இன்னும் ஒரு வீடியோல முடிச்சு கொள்றேன் இல்லையா. அதை முடிச்சுட்டு இன்னொரு பேப்பர் தொடங்குவோம். அதுக்கு அங்கால இருக்கிற வரைவு, தரவுகளை வகைக்குறுதல், இந்த இடகான்ற கேள்வி உண்டு. அடுத்தது சதவீத சம்பந்தமான ஒரு கேள்வி, 3 கேள்வி இருக்கு. அந்த செட்டையும் அடுத்த வீடியோல முடிச்சு விடலாம். ஓகே, ரைட், இன்னொரு வீடியோல பார்ப்போம்.